என் தங்கப்பிள்ளையே, இன்று பிரதோஷத்தினுடைய பொன்னான புதன்கிழமையின் வெற்றி விடியலில் நீ கேட்ட வரத்தோடு உன் வீட்டு வாசலுக்கு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என்னை காக்க வைக்காமல் என்னவென்று என் வார்த்தைகளை கேட்டுவிடு. உனக்காக வந்திருக்கும் உன் தாயின் அன்பு நிச்சயமாக இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் நான் துணை இருக்கும் இந்த நேரத்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்துவிட்ட இந்த நேரம் இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளும் இனி வரும் காலங்களை நிச்சயமாக உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும். இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் இனிமேலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் விட்டுவிடாது. உனக்கான நேரத்தை கொடுத்து நிச்சயமாக உன்னை நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கே என்று நான் உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக முழுமைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் எப்பொழுதும் இனி உன் வாழ்க்கையில் இல்லை. உன்னை முழுமைப்படுத்தும் இந்த வராகி நீ கேட்ட ஒரு வரத்தை இன்று உன் வாழ்க்கையாக மாற்றிவிட வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒரு விஷயத்தை நான் உன்னுடையதாக நடத்தி கொடுக்க இப்பொழுது வந்திருக்கிறேன். இனி என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் நீ வருந்தாமல் அம்மா சொல்லும் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக ஒவ்வொன்றையும் உருவாக்கிவிட துணிந்துவிட வேண்டும். எனக்கு தெரியும், இத்தனை நாளும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தாய், எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாமும் நீ சந்தித்தாய் என்பதனை நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை நீ கவனத்தில் கொண்டு அம்மாவினுடைய அன்பு உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நீ உணர்ந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். யாரையும் எளிதில் நாம் விட்டுவிட முடியாது. யாரையும் எளிதில் இந்த வாழ்க்கையில் நாம் தள்ளிவிட முடியாது. நமக்கான ஒன்றை நாம் தெளிவாக பெற வேண்டும். நாம் விரும்புகின்ற வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் நம் வசமாக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையை, சொல்வது எளிது, செய்வதுதான் கடினம். அம்மா நீ அறிவுரைகளை வழங்கிவிட்டு சென்று விடுவாய். எனக்கு அனுபவிக்கக்கூடிய எனக்குத்தான் அதன் கஷ்டம் என்னவென்று தெரியும் என்று நீ சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த காலம் உனக்கு நிறைய கற்றுக் கொடுத்து விட்டது. மறப்பதற்கு, மறுப்பதற்கு, மறைப்பதற்கு, மன்னிப்பதற்கு, கூடவே மறத்து போவதற்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அம்மா சொல்வது உண்மைதானே? சில விஷயங்களை மறக்கச் சொல்லி தந்தது, சில விஷயங்களை மறுக்கச் சொல்லி கொடுத்தது, சில விஷயங்களை மறைத்தே ஆக வேண்டும் என்று உனக்கு கற்றுக் கொடுத்தது, சில விஷயங்களை மன்னிக்கச் சொல்லி கொடுத்தது, சில விஷயங்களை மறத்து போவதற்கு உனக்கு சொல்லிக் கொடுத்தது. இனி எதுவுமே இல்லை. நாம் நினைத்து நினைத்து வருந்தினோமானால் நமக்குத்தான் கஷ்டம். அதனால் நாம் எதையும் உணராத ஒரு மரமாகவே இருந்து விடுவோம் என்ற ஒரு நிலைக்கு கூட இந்த காலம் உன்னை தள்ளிவிட்டது என்பதுதான் உண்மை. இது நானும் இல்லை, இது என்னுடைய இயல்பும் கிடையாது என்று நீயே சொல்கின்ற அளவிற்கு மாறிப்போயிருக்கிறாய். உன்னை மாற்றிவிட்டார்கள் இந்த மனிதர்கள் என்பதுதான் உண்மை. இது நீயே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கிறது என்றால் நீ எந்த அளவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறாய் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடியும். உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னை எப்படியெல்லாமோ மாற்றி இருக்கிறது என்பதனை நான் அறிவேன். என் குழந்தையே, இது இந்த காலம் உனக்கு கொடுத்த பக்குவம் தானே. இதற்காக வெல்லாமும் நீ வருந்தாதே. சட்டென்று இதற்காக வெல்லாமும் நீ மனமுடையாதே. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு.
ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றத்தை கொடுக்கும். அமைதியாக இருக்கிறது உன்னுடைய பலவீனம் என்று நினைக்காதே. என் குழந்தையை, எப்போதும் அமைதியாக ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் பலவீனமானவன் கிடையாது. அவன் அனைத்தையும் கவனித்து கொண்டிருப்பவன். மென்மையும் கருணையும் கொண்ட மனது உடையவன். தேவையில்லாத மோதல்களையும் பிரச்சனைகளையும் தவிர்க்கும். அவர்கள் அமைதியாக இருப்பதற்கு பயம் காரணம் கிடையாது. காயப்படுத்த விரும்பாத அறிவு காரணம். உள்ளே வைத்திருக்கக்கூடிய உணர்வுகள் ஒரு நாள் வெடித்தால் புயலாக மாறும். அதனால் எப்பொழுதுமே அமைதியை மதித்து நடக்க வேண்டும். எதற்காக இவர்களை நாம் சீண்டினோம் என்று நினைத்து வேதனைப்படக்கூடிய அளவில் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பிரச்சனைகள் வந்து தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை இனியும் என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று சொல்லி பதறாதே. அனைத்தையும் நீ மறக்கவில்லை என்பதனை நான் அறிவேன். ஆனால் கடந்து செல்ல கற்றுக்கொண்டாய். பேசிய சில வார்த்தைகள் மட்டும் இன்று வரை உன் மனதில் காயமாக இருக்கிறது என்பதனை நான் அறிவேன். அவற்றை மறக்கவும் முடியாமல் கடக்கவும் முடியாமல் என் பிள்ளை தவிப்பதையும் நான் அறிவேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று யோசிக்க முடியாமல் நீ ஒருபோதும் தவித்து நிற்க மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய மனது பக்குவமடைந்து விட்டது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் மனநிலை உனக்கு வந்துவிட்டது. கடைசியாக உன்னிடம் ஒன்று சொல்கிறேன். என்னை நீ நம்புவாயா? நம்பினால் இப்பொழுதே உன் பாரத்தை இந்த தெய்வத்தின் மீது போட்டுவிடு. முடியவில்லை தாயே என்று ஒரு வார்த்தை சொல். மிச்சத்தை நான் அழித்து விடுவேன். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த தீமைகளை நான் அழித்து விடுவேன். முடியாது என்று என் பிள்ளை என்னிடம் சொல்ல மாட்டாய் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. முடிந்த வரையிலும் என் பிள்ளை நீ போராடுவாய் என்பதனை நான் அறிவேன். அமைதியாக இருப்பவர்களை சாதாரணமாக எடை போட்டு விட்டார்கள். பெரும்பாலும் சாம்பலுக்கு கீழ்தான் நெருப்பு ஒளிந்து கிடக்கும். அதுபோலத்தான் என் பிள்ளையின் அமைதிக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நான் அறிவேன். அன்பு என்று சொல்லி இந்த மனிதர்கள் போட்ட வேஷம் களைந்ததும் நீ பட்ட வேதனைகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாதல்லவா? தவறுகள் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும். ஆனால் துரோகம் எப்படி நடந்து கொண்டே இருக்கும். இப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறோமே என்று சிறு உறுத்தல் கூட இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கும் இந்த மனிதர்களை எல்லாமும் நீ ஒருபோதும் நினைத்து வருந்தாதே. நிச்சயமாக இதே தவறை நீ அவர்களுக்கு செய்தால்தான் இந்த கஷ்டமும் சோதனைகளும் வேதனைகளும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரியும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்த நாளும் உனக்கு நல்லதை கொடுக்கும். காலம் எந்த கேள்வியையும் முன்வைக்காது. ஆனால் வாழ்க்கையின் எல்லா பதில்களையும் உனக்குள் வெளிச்சம் போட்டு காட்டும். எல்லாவற்றையும் சரி செய்யாது. அது வலியை சுமந்து வாழும் வலிமையை உனக்கு கொடுக்கும். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை இது கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையே, உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் உருவாக்கி கொடுக்கும் எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு தீமைகளையும் நீ நன்மைகளாக மாற்றினாய். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தீமைகளாகவும் மாற்ற துணிந்து விட்டாய். இனியும் இதையெல்லாமும் இப்படியே நாம் விட்டுவிட முடியாதல்லவா? உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நன்மை தீமைகளையும் நான் உணர்த்தி சொல்லும் இந்த காலம் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, சில சமயங்களில் உனக்கு இந்த வாழ்க்கையை விட்டு நாம் தொலைந்து போய்விட வேண்டும் என்ற
ஒரு எண்ணம் உருவாகி விடுகின்றது. எதற்கு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் ஏற்பட்டு விடுகின்றது. இதையெல்லாமும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரியப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி சொல்லச் சொல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வயதுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அன்புக்குரியவர்கள் இல்லாமல் கழியும் காலம் வெறும் வயது. ஆனால் தன்னுடைய அன்புக்குரியவர்களுடன் செலவிடும் நிமிடங்களுக்கு பெயர்தான் வாழ்க்கை. இது போன்ற விஷயங்கள் எளிதில் புரியாத ஒன்றாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் இதையெல்லாமும் கடந்து வந்தவர்களுக்குத்தான் அதன் அருமை என்னவென்று புரியும். இதையெல்லாமும் தாண்டி வருபவர்களுக்குத்தான் இந்த உண்மை நிச்சயமாக என்னவென்று புரியும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை நீ எப்பொழுதும் முழுமையாகவும் சரியாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் இனியும் யோசிக்க இங்கு நேரமில்லை. என் குழந்தையே, ஒரு பிள்ளை தவறான பாதைக்கு செல்கிறது என்றால் அதற்காக ஒருபொழுதும் பெற்றவர்களை குறை சொல்லிவிடக்கூடாது. எந்த ஒரு பெற்றோரும் தன் குழந்தைகள் தீய பாதையில் செல்ல வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. அதை அவர்கள் சொல்லிக் கொடுப்பதும் கிடையாது. அனுதினமும் அவர்கள் நல்லதை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். என் குழந்தையே, வாழ்வதும் வளர்வதும் அந்த பிள்ளைகளினுடைய கடமை அல்லவா? சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். கவலையோ குழப்பமோ கலங்காதே. துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு. தாங்கவே முடியாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு. இயற்கையோடு இணைந்திரு. நிதானத்தை கடைபிடி. நேரம் ஆக ஆக தெளிந்து நிற்கும் நீரை போல நிச்சயமாக நிலைமை சரியாகிவிடும். உன்னுடைய மனதும் அதனை தொடர்ந்து தெளிவாகிவிடும் என்பதுதான் உண்மை. இனி எந்த சூழ்நிலையும் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை உணர்ந்து நீ நம்பிக்கையோடும் மனநிறைவோடும் இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுமையாகவே உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான ஒரு மாற்றத்தை தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலங்களை எப்பொழுதும் நீ தெளிவாக என்னவென்று உணர்ந்து கொள். இனி எதற்கும் அஞ்சிடாமல் இரு. முடியாது, நடக்காது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் இனி உனக்கே என்று நடத்தி முடிக்கப்படும் போது நீ என்னுடைய அன்பை கட்டாயம் புரிந்து கொள்வாய். இந்த தாயினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக வாழச் சொல்வதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த வராகி உனக்காக எடுத்துச் சொல்லும் அத்தனை நிலையிலும் உனக்குள் நல் மாற்றங்களும் நல்ல நம்பிக்கையும் இனி பிறக்கும். எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் எதையும் சிந்தித்து இனி எதற்கும் கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ முழுமையாக உறுதிப்படுத்து, உத்திரவாதப்படுத்து. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி உன்னை நிச்சயமாக முழுமைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவான ஒன்றை உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை நாம் எப்படியும் இனி செதுக்கி விடுவோம். நல்லதொரு காலத்தை எப்பொழுதும் நாம் சரியாக உணர்த்தி விடுவோம். உடனிருக்கும் இந்த நாட்கள் முழுமையிலும் உனக்கு வேண்டிய விரும்பிய அத்தனை விஷயங்களும் சரியாக நடப்பதை எப்பொழுதும் நாம் புரிந்து கொள்வோம்.
இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் இந்த வராகி உன்னை தொடர்ந்து வருவது மட்டுமல்ல, உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையையும் உண்மையையும் உனக்கு எடுத்துச் சொல்வது, உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நான் சரியாக உனக்கு உணர்த்துவது என்பதனை நீ மறக்காது. நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால், நான் வருவதை நீ உணர்ந்து கொண்டால், உனக்கான ஒவ்வொரு தேவைகளும் இனி உனக்கே என்று உன்னை முழுமைப்படுத்துவதை நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்திடுவாய். பல ஆச்சரியங்களையும் நீ கடந்து வந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நல்லதொரு மாற்றத்தை இனி எந்த காலமும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதை புரிந்து கொண்டு என் பிள்ளை, நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள். இந்த வராகி நான் துணை இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுமையாக உணர்ந்து கொள். எது நடந்தாலும் அத்தனைக்கு பின்னாலும் உன்னை வாழ வைக்கும் இந்த வாழ்க்கையை நான் நடத்த தயாராக இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு என்ன தேவை இருந்தாலும் அத்தனை தேவைகளையும் நான் உனக்கே என்று நடத்துவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காலம் உனக்கான பதிலை நிச்சயமாக இனி சொல்லிக் கொடுக்கும் என்பதில் நான் உறுதியோடு இருக்கிறேன். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நான் எப்பொழுதுமே முழுக்க தெரிந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை கைவிட்டு விடாதே. இனிமேலும் உன் தாய் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ எப்பொழுதும் உறுதியாக பெற்றுக்கொள்ள மறந்து விடாதே. தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் இனி உனக்கு நடத்தும் அத்தனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள தயாராக. உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொன்றிலும் இனி என் பிள்ளை உனக்கான ஒன்றை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நன்மதிப்போடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் இனி உனக்கே என்று சரியாக தெளிவுபடுத்தும் வரை என் பிள்ளை நீ எதையும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். சந்தோஷங்களை எல்லாமும் நாம் உணரும் இந்த நேரம் இனி உனக்காக நான் இருப்பது நிச்சயமாக இனி உனக்கே என்று தெளிவாக புரிய வந்துவிடும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் அல்லவா? நான் இருக்கும் இது போன்ற நேரங்கள் இனி முழுமையாக உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட கற்றுக்கொள். எப்பொழுதும் தவறு செய்தவர்கள் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் தப்பித்து விட முடியாது. தவறுகள் அவர்கள் மீதுதான் என்பதை நான் அறிவேன். அதை அவர்களும் அறிவார்கள். உண்மை பேச நினைத்தால் அதை மறுக்கிறார்கள் அல்லவா? இதற்காக வெல்லாமும் என் குழந்தை ஒருபோதும் நீ கலங்காதே. உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ கலங்காதே. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை நீ நிச்சயமாக இனியாவது புரிந்து கொள். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ உணர்ந்து கொள். எல்லாமுமாக உனக்கு நான் துணை இருப்பது இனி எப்பொழுதும் உனக்குள் மிகுந்த புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் நினைத்தாலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கான தேவைகளையும் உனக்கான சூழ்நிலைகளையும் நிச்சயமாக புரிய வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க உனக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. முழுக்க உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. சந்தோஷத்தை நீ உறுதிப்படுத்தி உத்திரவாதப்படுத்து.
உனக்கே என்று நான் வருகின்ற இந்த காலத்தை சரியாக நீ ஆயத்தப்படுத்து. உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை பிரச்சனைகளிலும் நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.